என்னுடைய கணவர் விதிவசன் காரணத்தால் இருக்கும் போதெல்லாம் நான் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். இந்த பாவி 36 மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த பாவி வைத்து இருப்பது இது மலையா செடியா கொடியா பர்வதமா மாறாகல என்று வந்து 36 மாதமாக இந்த கர்ப்பிணி என்னால் தாங்க முடியவில்லை. அப்பா அப்பா மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, வேறுபட்டு நின்றானடி, வேறுபட்டு நின்றானடி. என்னை பார்த்தவளுக்கு எப்படி தெரியாது? தெரியுங்களா? அதிகமா யாரு பேசாதீங்க, தக்காளிங்களா? அது சரியா ஏண்டடி யாரு தெரியுங்களா? மல்லிகாபுரி நாடு. இந்த மல்லிகாபுரி ஆண்டவருடைய மாதாண்டவனின் தந்தை. தந்தை ஆமாடா. ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். இவருடைய பேசாத சுதபாடி. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னை யாருக்கு மனோர்த்தி தாண்டி மணிமாதாவி ஆண்டவருடைய
இணையாக்குதல். இரணியாக்குதல். அதை இளையவருக்கு ஏய், மனமுடித்து வைத்தார்கள். வைத்தவுடனே வைத்தவுடனே ஏய். விதிவசம் காரணத்தால் காரணத்தால் கணவர் இருந்து விட்டாரா? யார் ஜெயிக்க முடியுமோ? ஏய், அவர் இருக்கும்போதெல்லாம் நான் 3 மாத கட்டியாக இருக்கிறேன். அவர் இருக்கும்போது நான் 3 மாத கட்டியாக இந்த பாவியை போட்டு வைத்திருக்கிறேன். ஏய், எத்தனை மாதமா? எத்தனை மாதமா? 36 மாதம். 36 மாதமாக ஒரு பெண்ணாக பிறந்தால் 10 மாதம் ஏய், சென்று ஒரு நாள் ஒரு குழந்தை பெற்று ஆமா, ஒரு ஆமா. குழந்தைக்கு தாயாக தாயே, இந்த பாவி ஏய், நான் என்ன கருப்பத்தை செய்தனோ, தெரியவில்லையே. தாயத்தை செய்த புண்ணியமோ, என் முன்னோர்கள் செய்த புண்ணியம் தெரியவில்லையா? 36 மாதமாக ஏய், என் கற்பனையை தாங்க முடியாதா? அம்மா. இந்த வயிற்றில் இருப்பது ஏய். மலையா, செடியா, செடியா. கொடியா, சகோதரமா, பாராங்கல்லா? ஒன்றும் புரியவில்லை. நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏய், என் தந்தை அப்புறம் இருக்கிறார். அம்மா, அம்மா. தந்தையை பார்த்து விட்டு, ஏன் தாளம்? போகலாமே. அப்பா, அப்பா, பனிமலர் கூட்டத்திலே பனிமல கூட்டத்திலே நான் தனிமரமானேனே. மலராடிடும் சோலையிலே மனம் பாடிடு சோலையிலே. மலராடுது சோலையிலே மனம் பாடுது சோலையிலே. மனம் பாடுது சோலையிலே. மகளே விசுதபாணி, உன்னை எங்கெல்லாம் தேடுகின்றேன். மகளே, ராஜா, மகளே, மகளே. இதெல்லாமே பாருங்களப்பா. ஆமாமம்மா, ஏனென்றால் ஒரு தந்தைக்கு அழகி ஒரு இடத்தில் பெண்ணை கொடுத்து விட்டால் அந்த பெண் சுகமாக வாழ வேண்டும், சீரும் சிறப்போடாக இருக்க வேண்டும். அப்படிதான் பெற்றோருக்கு நல்ல ஒரு பேர் கிடைத்துவிடும். ராஜா, நான் கொடுத்தும் ஏய், கொடுக்காமலும் ஒரு பாவியாகி விட்டேனடா, பாவியாகி ஐயா, என்றால் ஏய், என் மகளோ ஏய், விதவை கோலத்தில் சுகமாக இல்லை, என் நாட்டுக்கு வந்துவிட்டாள். ஆகையால் இந்த சோகத்தை நான் எப்படி சொல்வேன்? 36 மாதங்களாக பிள்ளையே பிறக்கவில்லை மகளே. ஆகையால் என் மகளை பார்த்தால் எனக்கு சோகமாக இருக்கின்றது. தாங்கவில்லை. இருந்தாலும் மகளே, அழுதாலும் சொல்லிதாலும் நடப்பது நடக்கின்றது. நடந்தே தீரும் மகளே.
சொல்லுங்களப்பா. பாடு. ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ? என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் என் பிறந்தாய் மகளே என் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஊர் பலர் இருக்க இனியொரு பிள்ளை என்று எங்கு ஊர் பலர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்ல மகளே என் பிறந்தாய் மகளே என் பிறந்தாயோ என் பிறந்தாய் மகளே என் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்ல மகளே மகளே, ஐந்து குழந்தை இருந்தாலும் ஆமா. என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான். ஆனால் எங்கேயோ வீரகானம் கேட்கின்றது. உண்மைதான். என்று பார்ப்போம் வா. ஏதோ விடைகள் கேட்கிறது. பார்க்கலாம். சாலை சாலை